போக 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 கையெல்லாம் விரைச்சி போகிற அளவுக்கு இங்கே பனி வந்து கூடிடும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜுவலிலாம் என்ன சிஸ்டர்ஸ் நம்மளோட வந்திருக்காங்க. நுழைவு சீட்டு வாங்கிட்டு இருக்கோம். பயணச்சீட்டு ஸ்கேன் பண்றாரு. எல்லாம் QR கோட்ல ஸ்கேன் ஆகி போகுது. நம்ம பசங்கள்லாம் பொருளுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். உண்மையாலுமே பார்க்க ரொம்ப பாசம் கிட்ட போட்டாங்க. ஏன் ப்ரோ ஐ ப்ரோ இல்லை பஸ் டிக்கெட் போகிறப்ப திருப்பி 1500 ரைட். ரொம்ப பார்க்க அழகானோ தெரியுது. அந்த வீடியோ பார்த்தியா? லேக்கில் ஒருத்தர் ரிவர்ஸ் எடுப்பாரு, ஆளோட கவுந்து விழுவாரு. அதை பார்த்தியா? பார்த்தியா நீ? அது இல்லை, அவர் ரோலர் ஒன்று எரிக்கிறாங்க, போர்டு இல்லை. ரோலர் வந்து எனக்கு தெரியாதெல்லாம் சொல்றேன். அந்த இடத்துல இருக்க நாங்கள் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கோம். பைக் வந்து வெஹிக்கிள் வந்து உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ நாங்கள் அதை வெளியிலே பார்க் பண்ணிட்டு வந்துருக்கோம். மேபி எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு சீன் இருக்கு. இந்த ஈகல் வியூ பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கட்டி முடிச்சிருந்தாங்க. நக்கத்தை விட்டு சொல்ற புஷ்பா, மேலத்தை நல்ல பிள்ளைங்க இருக்கு. ஆமா, நல்ல பிள்ளைங்க பாத்துட்டானுங்க, போக விட மாட்டானுங்க. இப்ப நம்ம மேல போயிட்டு பார்ப்போம். இப்படி பாருங்க இல்லைங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பசங்கன்றது தேடி பார்த்து பிடிச்சிடலாம். ரைட், நம்மளுக்கார் ஒருத்தர் வந்து பாருங்க பின்னுக்கு ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காரு. அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கையில் வந்து ரொம்ப உயரமான இடம்னு, உயரமான மலைத்தொடர் அப்படின்னா அது பீடு தாராள மலை தான். அந்த மலைத்தொடரை பார்க்கத்தான் இந்த இடம் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து அந்த அந்த சுற்றி வர அந்த ஏரியாவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதை வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறோம்.
பைத்தியக்காரமைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்துட்டு எல்லாம் போகும்போது எல்லாம் பேசுறோம், நல்லா பேசுறோம், என்னென்னமோ பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்தானுங்க. ஆனா ஒருத்தன் கூட இங்க பேசுறதுக்கு இல்ல. இது ரெண்டு விதம், இது ரெண்டு விதம். டேய் அது வருத்தது கண்ணாடி போட்டா ஸ்டைலுக்கு வாங்கி போட்டுட்டு இருக்கான். நம்ம பசங்க வந்து சாதாரண ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு கண்ணாடி தான் சுத்தி வருது. ஒண்ணு ஒரு கண்ணாடி வந்து உனக்கு மருந்து கண்ணாடி, உனக்கு கண்ணுக்கு போடுறத எடுத்து ஸ்டைலுக்கு போட எடுத்துக்கிட்டாங்க. அவனு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, இந்த இடம் வந்து அவ்வளோ பெருசா வியூ அங்கே பாருங்கக்கா. நீ வியூன்றது அங்க பாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்த வந்து வெளியில இருக்க வியூ பார்க்கத்தான் இங்க வந்தோம். ரொம்ப உயரமா இருக்கும், சரி சுத்தி வர எந்த அளவு உயரத்துல வந்து இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க முடியல. ஆனா இவனுங்க வியூ பார்க்க முடியாது. என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து சாதாரணமா இதுக்கு உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7339 அடி அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க இது விட்டு உயரம்னு சொல்லல, கடல் மட்டத்துல இருந்து தான் சொல்றாங்க. ஏன்னா சாதாரணமா 7339 ரொம்ப பெரிய உயரமா இருக்கும். ஈஃபில் டவரோட பிரச்சனை. இது விட்டு மீட்டர் அப்படின்றத பார்க்கும்போது 2237 மீட்டரை கொண்ட இந்த உயரமா தான் இது இருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ சிவில் படையில இருக்கிற அந்த பொறியியல் இயக்குநர்களால் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து யார் இந்த இடத்த செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம உதயஸ்ரீ ராஜபக்ச அப்படின்றத வந்து 2021 இங்க வந்திருக்கும் பொழுது இந்த மக்கள் வந்து இந்த இடத்த பார்க்கணும், இந்த சுற்றுலா பயணிகள்லாம் இந்த இடத்த வந்து கவரணும், இங்க உள்ள தேயிலையெல்லாம் சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து நிர்மாணிக்கிறதுக்காக 2021 வந்து முடிவெடுத்திருக்காரு. அதை இப்போ இந்த 2025 ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்ம மக்கள் கையில வந்து ஒப்படைச்சிருக்கதா தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்க போற பயணம் எனக்கு 2 செட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் இது. இது பேர் வந்து நாங்க வச்ச பேர் வந்து கட்டாஸ். கோன் கருப்பட்டி. வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்லியா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அதாவது இப்போ ஏன் இந்த இடத்துல இருக்கோம்னா சாப்பிட போகிறோம். இப்போ வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப கலைச்சி வந்ததுனால இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றது பார்ப்போம் என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆளாளுக்கு கையில் எப்படியான காசு இருக்கு, அவன் காசு இருக்கு காய்ச்சிட்டு இருக்காங்க. அங்கே போனால் ஆக மொத்தம் காசு ஆட்டு விட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியல. பாப்போம் என்ன ஆர்டர் பண்ண போறேன். என்ன கிடையாது, என்ன தேடி அந்த உணவு இங்க இல்லையா? இல்ல சைவம் சாப்பிடவே கூடாது. கூட்டிட்டு போறேன் தெரியல, எங்க கூட்டு போறேன்.
எங்க கூட்டிட்டு போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்ட வாக்குல கூட்டிட்டு போறாங்க. அவங்க மொத்தம் கடைசியில கேக் கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா நான் இப்போ என்ன சொல்றது எனக்கே தெரியல. நீ என்ன வச்ச நினைக்கிற? நான் என்னதான் நினைக்கிறது. பாமா கடைக்கடையாக ஏறி இறங்குறோம். எனக்கு தெரிஞ்சு நூறுலியாவில் எல்லா ஹோட்டலும் ஏறி இறங்கிட்டோம். இந்த ஹோட்டலுமே இங்கே கேட்குற சாப்பாடு கிடைக்கலையா அப்படி என்ன கேட்டாங்க. என்ன கேட்டேன் தெரியல. அதாவது நான் வந்து இப்போ உட்காந்துட்டோம். அவரு எதுவும் பிரச்சனை மாத்திரை மாத்தி குடிச்சு சொல்லிட்டாரு போல. மிஸ்டர் தனிஷ்காந்த் அவர் வந்து கையாடியில அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சொல்லுங்க மிஸ்டர் தனிஷ்காந்த், நம்ம வியூ பாயிண்ட் போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. அடுத்தபடியா மிஸ்டர் தனு பேசுவோம். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி கேட்பாங்க. பீப் கொத்து ஆர்டர் இந்த வியூ பாயிண்ட் என்ன எங்க போனா வியூ பாயிண்ட் ஈகல் வியூ பாயிண்ட் எல்லாம் இப்படி ஒரு இடம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் என்ன நல்லா போனதை பத்தி என்ன சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. சுப்பகுமார் அவன் ரெண்டு பேரும் பெரும்பாலும் இருப்பாங்க. நாங்க அதுல கலந்துக்கல அந்த அளவுக்கு அவங்க பெரிய பட்டுதாரிகள் நிறைய மேடை அரங்குகள் எல்லாம் பேசிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு பேசி தருவோம். பார்த்தா அவங்க புத்தா காலையில வந்து பிளேன் வாங்கிட்டு டோட்டல் வாங்கிட்டு அவங்க சாப்பாடு பார்த்தா ஒரு சோகமான செய்தி என்னன்னா, ஆசாசையா இருந்தோம், ரொம்ப பசியில இருந்தோம். சரின்ட்டு பீஃப் கூத்து ஆர்டர் பண்ணோம். கொண்டு வச்சாங்க பாரு, அரிசி போய் நாக்கல ஆடல வேட்டா ஆடிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாடு அவ்வளவு நல்லா இல்ல, பிடிக்கல. அது உப்பு இல்ல. நாங்க தான் உப்பு வாங்கி கொடுக்கலாம். உப்பு இல்லன்றதை விட அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்கே இல்ல, அது கொத்தே இல்ல. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசுக்கு ரொம்ப எவ்வளவு எதிர்பார்ப்பா இருந்தா சாப்பிட போறோம். அப்பயும் கொஞ்சமா தான் ஆர்டர் பண்ணோம். ஆனா கொஞ்சத்திலே வயிறுலாம் ஃபுல் ஆயிடுச்சு. வேற வழியில கடைசி இந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்டு எங்கோட்டு பசியை தீக்கலான்னு தான் முடிவு பண்ணோம். சரி பரவாயில்ல, எல்லாம் ஒரு பாடம் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவோம். அடுத்த முறை யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து போயிடாதீங்க. ஆனா இங்க இன்னொரு விஷயம், ரைஸ் நல்லா இருக்கும். கொத்து ஆர்டர் பண்ணிடுறாங்க, நல்லா இருக்காது. அவாய்ட் பண்ணிடுறேன். எங்களுக்கு இந்த ஹோட்டல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே மிஸ்டர் தனிஷ்காந்த் தான். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம் ரெகுலரா வருவாராம். இவரு நீ தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் பஸ் ரோடு பண்ணிட்டோம். பஸ் ரோட்ல இருக்கும்.
இப்ப அடுத்து சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சுஜி வந்து review எடுப்போம். சாப்பாடு இல்ல, அதுக்கப்புறம் சாப்பிடுற பால் கோவால தான் முழுமையான சுவையே இருக்கு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு துண்டு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பன் ஆறு நண்பன் எனக்காக ஒதுக்கப்பட்ட பால்கோவா நேரா போட்டேன். இவ்வளவு நேரம் கணக்கே எடுக்கல. நம்ம துண்டு பால் கோவா கொடுத்ததுக்கு உயிர் நண்பன் தான். சரி, அதான் உயிர் நண்பன் சொன்னது போய் எவ்வளவு பெரிய பால்கோவா கொடுத்து உயிர் இருக்கிற நண்பன் மட்டும் போட்டு நீங்களே பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் கோவாவுக்கு வெறும் உயிர் எடுத்து நண்பன் போட்டுருங்க. நாட்டுல இவர்தான் அவரு. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. பசிக்குதுன்னு சொன்னதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டேன்னா தனிஷ். உங்கோட்டு கருத்தை சொல்லுங்க. அளவுக்கு ஒண்ணும் இல்ல. டேஸ்ட் நாக்குல தாண்டவா மாவட்டம் அவருக்கு. செய்ய வேண்டிய சம்பவத்தை எல்லாம் செஞ்சுட்டீங்க. கடைசியா கேட்குறீங்க. இவரு வந்தாரு, எனக்கு பயன்டாங்க. போன வீடியோலயே அதான் கேட்டோம், என்ன சொல்றீங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. இந்த வீடியோ மறுபடியும் நீங்க பாக்கலாம். இன்றைய தின ட்ரிப்பு சட்டப்படி முடிஞ்சு ஒரே ஒரு வருத்தம் தான். சட்டப்படி நீதிமன்றத்துக்கு முடிஞ்சு ஒரே ஒரு வருத்தம் தான், சாப்பாடு ஒழுங்கா தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பூர்த்தி ஆயிருக்கும் ஃபுல்லா 100%. நான் நினைச்ச அளவுக்கு அங்க சாப்பிட நல்லா இல்ல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இன்றைய நாள்ல ரொம்ப சோகமான விஷயம். அது மட்டும் தான். மத்தபடி அந்த வியூஸ் எல்லாம் அழகான பிள்ளைங்க நம்மள க்ளோஸ் பண்ணி போறாங்க, நீங்களே பாக்கலாம். திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க 360ல காமிக்கிறேன். ஒரு பைய பாருங்க 3 பேரை ஓட்டிக்கிருக்கான். ஹெல்மெட் ஓட்டுறா, அதுதான் நல்ல விஷயம். ஹெல்மெட் அதுதான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிருக்கான். நாங்களும் ஹெல்மெட் வச்சிருக்கோம். ஆனா நானும் ஒரு 2 பேரும் ஓட்டிக்கிட்டு வரேன். யாராவது நானும் அதே ஹெல்மெட் தான் வச்சிருக்கோம். நான் தலையில ஒண்ணு இல்ல. சரி, அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.